ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 23 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சி அந்த பாபினை அடிச்சு திரிக்க விட்டான்ல. தலைவா, உனக்கு இந்த நிலைமையா? எவன் இந்த வேலையை பார்த்தான் சொல்லுங்க, அவனை இன்னைக்கு படுக்க போட்டு வெட்டிடுறோம். எது நகத்தையா? இதெல்லாம் இன்னைக்கு ஒரு மேட்ரு இல்லடா. என்ன லைட்டா மூஞ்சல பஞ்சர் ஆயிருச்சு, நீங்க எல்லாம் ஓரமா நின்று வேடிக்கை பாருங்கடா பஞ்சர் மூக்கணுங்களான்னு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அலேக்க அங்கேயே தூங்கி மயங்கி விழுந்துருவானுங்க. அதாவது சஞ்சியே இவர் ஒண்டி வீரான நின்று தட்டி தூக்கிடுவாராம். என்ன பண்றது, சஞ்சியோட சூளை அடி வாங்கணும்னு இவனுக்கு இருக்குது. இதுல வேற இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு பில்டப். அவன் 90 மைல் வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். இவன் இங்க ஆமையை விட ஸ்லோவா நடந்துட்டு டெவிலா இருந்தா கூட என்கிட்ட இருந்து ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாதா விளக்கென்ன வந்துட்டேன்னு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க மிரர் வேர்ல்டுல கண்ணாடி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமி பெட்ரோவை காப்பாத்தியாச்சு. இனி பேலன்ஸ் இருக்கிறது 3 பேரு, லூஃபி, சஞ்சி, ப்ரூக். அதனால எங்க இருக்காங்கன்னு போட்டோ காமிச்ச உடனே அங்க கண்ணாடிக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும் பாருங்க. அதான் வேற லெவல்ல இருக்கும். அதாவது யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரன் விசாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எப்பா நீ பாத்தியா? இல்லையே, இந்த மாதிரி யாரையும் பார்த்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை அந்த கண்ணாடி பார்த்திருக்குமோ அப்படின்ட்டு மாத்தி மாத்தி டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு கண்ணாடி இங்கதான் இருக்கான்னு சொல்லும். அப்புறம் என்ன வண்டி அடிச்சு ஓட்டுறா விளக்கண்ணா, ஏமா இது உங்களுக்கே நியாயமா? பிஞ்ச பிரஸ் மாதிரி இருக்க என்னைய வச்சுக்கிட்டு இப்படி காட்டெருமை எல்லாம் வண்டியில ஏத்துனீங்கன்னா நான் எப்படி எழுத்துட்டு போக முடியும்? இதெல்லாம் லேபர் லாக்கு எதிரானது, நான் உங்க மேல கேஸ் போட போறேன்பா. அவ்வளவுதான், கத்தி முன்னாடி வரும். அண்ணே என்னென்ன இதுக்கெல்லாம் போய் கத்திய கொண்டு வந்துட்டு என்ன சாணம் பிடிக்கணுமா? போற வழியில புடிச்சுக்கலானே, அதெல்லாம் எதுக்கு வெளியே நீட்டிக்கிட்டு அங்கங்க குத்திர போது உள்ள வைங்க அப்படிங்கும் போது இங்க ப்ரூலி வேற ஒரு சைடு குழப்பிட்டு இருப்பாளா. பெட்ரோ கடுப்பாயிடா, என்னடா போறியா இல்லையானே, தோ இப்ப போறேன்னு பிச்சுக்கிட்டு ஓடுவான். அப்படி வந்து பார்த்தா அந்த மிரர் பெரிய சைஸ்ல இருக்கும். ப்ரூலி ஏதோ கோக்குமாக்கு வேலை பண்ணிட்டா போல, அதனால அப்படியே வில்லத்தனமா இழிப்பா. ஆனா நம்ம பயிலுக்கு கோக்குமாக்கு வேலை பண்ணுவாங்கன்னு இவளுக்கு தெரியல. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய கண்ணாடி நான் எவ்வளவு பெரிய டெட் பாடியா இருக்குன்னு போய் எட்டி பார்த்தா நம்ம ப்ரூக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே, பையன் நல்லா இருக்கானே, மூக்குல முட்டையெல்லாம் விட்டு தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு கூப்பிட்டு வந்துடலான்னு பார்க்கும் போதான் அவனுக்கு பின்னாடி அதை விட ஒரு பெரிய முட்டை வரும். என்னடான்னு அவன் பிக் மாமோட கைக்குள்ள இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி சேஃப்டி காண்டி ப்ரோமீத்தியஸும் சூயிஸும் இருக்காங்க. கூடவே அந்த நெப்போலியன் ஸ்வாடும் இருக்குது. இப்ப இதெல்லாம் தாண்டி போய் தான் அவனை காப்பாத்தணும். ரூலிக்கு சந்தோஷமா இருக்கும், நல்லா மாட்டிட்டாங்க, இனிமேட்டு டன் டன் டனக்குனுக்காதான்னு. நமியோட மூஞ்ச பாக்கணுமே. ஆத்தாடி ஆத்தா, பேருக்கேத்த மாதிரி எத்த தண்டி இருக்கா, இவளை தாண்டி போய் எப்படி ப்ரூக்க காப்பாத்துறதுன்னு ஒரு பீதி. அப்பதான் அவ அப்படியே திரும்பி படுப்பா. அப்ப ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க, இதுதான் பிக் மாமோட பெட்ரூம். அந்த பெட்ரூமோட சைஸ பாத்தீங்கன்னா ஒரு 3 இல்ல ஒரு 4 கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வச்சோம்னா எவ்வளவு தண்டி இருக்குமோ அவ்வளவு தண்டி இருக்குது. எல்லாத்துக்குமே நடுங்குது. அட அவன் உயிரோட இருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா இவங்க உள்ள போனா இவங்க உயிரோட இருக்கணுமே. அவனை இப்படி ஒரு இடத்துல புடிச்சு வச்சிருப்பான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, அவனை வச்சு ஏன் தூங்கிட்டு இருக்கா, பல்லு குத்துறக்கா, சரி என்ன கருமமோ. இப்போ அவன் நல்லா டீப் ஸ்லீப்ல தூங்கிட்டு இருக்கான். அவ கூட இருக்கும்போது ப்ரூக் எப்படி தூங்குறான்னு தான் தெரியல. சரி எழுப்பிடுவோன்னு ப்ரூக்குன்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸே இல்ல, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் ப்ரூலி சொல்லுவான், அவன் ரொம்ப ஸ்டேஞ்சான கிரியேச்சரா இருக்கான்ல, அதனாலதான் எங்க அம்மாவுக்கு பிடிச்சு போச்சு, அதான் அவனை பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு ஈஸியா அவனை காப்பாற்ற முடியாது. ஆனா என்னைய விட்டீங்கன்னா நான் அவங்க கைய லூஸ் பண்ணி உங்களுக்காண்டி அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வரேன்பா. இவங்களை அவுத்து விட்டா சும்மாவா இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாமா எந்திரிங்க, எங்களை புடிச்சிட்டாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு காட்டு கத்துவாங்க. இப்ப இந்த சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்டு எந்திரிச்சு வந்தா நம்மளால கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போயிருவான். சாப்பர், நமி, பெட்ரோ, கேரட்னு எல்லாம் காண்டாகி தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு அதுக்கப்புறம் வாயை கம்ப்ளீட்டா கட்டி போட்டுருவாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க இருக்கிறது மிரர் வேர்ல்டு. இன்கேஸ் பிக் மாம் எந்திரிச்சாலுமே அவளால உள்ள வர முடியாது. சரி எந்திரிச்சிட்டாலான்னு பார்த்தா நல்ல வேலை இல்ல, பண்ணிக்க அண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். சரி ப்ரூக்க காப்பாத்தலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு கண்ணை ஓபன் பண்ணுவா. கண்ணு பார்த்தா வெள்ளன்னு காஞ்சூரிங் எஃபெக்ட் எல்லாம் உள்ள இருந்து வருது. ஐயோ பார்த்துட்டாலேன்னு அவ பார்த்ததுக்கே அப்படியே பீதியில நின்னுட்டு இருப்பாங்களா. அப்ப அவ கண்ணாடியை பார்த்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டா. அவளை ஒரு ஒன்னு கிராஸ் பண்ணி போகும். ஓ இதுதான் கத்திட்டு இருக்கான்னு அப்படியே தூங்கிடுவா. அப்படின்னா அவங்க 2 பேரும் கத்தன சவுண்ட் அவளுக்கு கேட்டிருக்கு, அதான் கண்ணை திறந்திருக்கா. இடையில போனதுனால தப்பிச்சிட்டாங்க. அந்த அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஜஸ்ட் தூக்கத்துல அவ கைய வச்சு ஒரு அடி அடிப்பான், அந்த இடமே வெடிச்சு திரிக்கும். அப்ப நம்மளுக்கு மூஞ்ச பாக்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு ஈக்கே இந்த நிலைமைன்னா இவங்க உள்ள பூந்தாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அங்க எல்லாம் பதறுவாங்க, என்னாச்சுன்னு. நல்ல வேலை ப்ரூக்கும் எந்திரிச்சிட்டான். ப்ரூக்கு இங்க பாடுறா, நாங்க வந்துட்டோம், எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே பார்த்துட்டு ஓ ஈயான்னு சொல்லி கவுந்துருவான். அப்படின்னா பிக் மாம் இன்னும் ஈ அடிச்சு கொல்லல. அந்த டைம் கிளவுடு, சூரியனு, அந்த கத்தி 3 பேரும் இது ஒருவேளை எனிமி அட்டாக்கா இருக்குமா, விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஈய பண்ணுவாங்க பாருங்க அட்டாக்கு. அதை லைவா பார்த்துட்டு இருக்க நம்ம ஆளுகளோட உசுறு ஒரு செகண்ட் வெளியில போயிரும். ஏன்னா அப்பதான் தெரிய வருது
தெரியுது இவங்க எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்னு. இம்புட்டு கூண்டு காக்கா ஆகி போனதுக்கு டீ கடையை ஆகின மாதிரி அம்மா கூண்டு ஈ போனதுக்கு அந்த இடத்தையே கலவர பூமி ஆக்கிட்டாங்க. இதுல எங்கத்த ப்ரூக்க போய் காப்பாத்துறது? காப்பாத்த போனா நம்ம வாழ்க்கை சம்போ சிவ சம்போ, ஐயோ இப்படி போய் மாட்டிட்டானேன்னு எல்லாம் பயங்கரமா பயந்து நடுவாங்க. சரி, இதுக்கப்புறம் அவங்க ப்ரூக்க போய் எப்படி காப்பாத்துறாங்க என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.